Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மக் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இந்த கப்லன்னு இல்லை, வீட்டில் இருக்க டம்ளர் வச்சு கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இதை 2-3 நிமிஷத்துலையே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சட்டுன்னு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்ததுன்னா இந்த சாஃப்டான மக் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே வீடியோவில் 2 விதமான மக் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று சாக்லேட், ஒன்று வெண்ணிலா. பெர்ஃபெக்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் இதே அளவுகளோடு பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளஃபியான சாஃப்டான ஸ்பஞ்சியான கேக் நீங்களும் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரிக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மக்கில் இந்த ரெசிபி பண்ண போகிறீங்களோ அந்த மக் எடுத்துக்கோங்க. இது சூடு தாங்கக்கூடிய மக் தானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த செராமிக் கப்புன்னு இல்லை, நீங்கள் சில்வர் டம்ளர், அதுக்கப்புறமா கப்பு இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கிறலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர், நெய் கூட சேர்த்துக்கிறலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்தா போதும். கூடவே பால் சேர்த்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். இது 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கில் நம்ம முட்டை, பீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணலை. பாருங்கள், இது நல்லா இது போல் பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் ஒரு ஃபோக் வச்சுட்டு நல்லா இது போல் பீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேஸ் மாவை வச்சு என்ன ஃப்ளேவர் வேணாலும் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரில் நீங்கள் கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கேக் பேட்டருக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வெனிலா கேக்காக. அடுத்து நம்ம சாக்லேட் கேக் ப்ரிப்பேர் பண்ணணும். இதே அளவுகள் தான். இதே போல் நீங்கள் இன்னொரு மக்கில் இதே மாதிரி பேஸ் மாவு மட்டும் தயார் பண்ணிக்கோங்க. கூட எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுடர் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். சாக்லேட் பவுடர் அப்படி இல்லைனா கொக்கோ பவுடர், அப்படி இல்லைனா காஃபி பவுடர் கூட சேர்க்கலாம். காஃபி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ வெனிலா கேக்கு பேட்டர் தயாராக இருக்குது. இதை நல்லா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகும். நல்லா டேப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நான் சொன்னது போல் அதே அளவுகளில் இன்னொரு மக்லையும் நான் பேட்டர் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கேக் மாவு சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். கொக்கோ பவுடர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, வீட்டில் இருக்க காஃபி பவுடர் வச்சு கூட நம்ம சாக்லேட் கேக் பண்ண முடியும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ 2 மாவுமே தயாராகிருச்சு. இதை நம்ம மைக்ரோவேவில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒவ்வொருத்தருடைய மைக்ரோவேவ் பொறுத்து டெம்பரேச்சர் மாறுபடலாம். அதனால் கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அவனில் வைக்க போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க 10 நிமிஷத்துக்காக. அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கூட இந்த கேக் ரெசிபி சூப்பராக பண்ணலாம். கடாயில் எப்படி கேக் பேக் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 கேக்கையும் பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் மைக்ரோவேவில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். இது 2 நிமிஷத்தில் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா பஞ்சு போல் பொங்கி வந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிட்டு கூட இதை சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட சர்வ் பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 2 மினிட் மக் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.